ஹலோ கைஸ், வெல்கம் டு லேட்டெக் லெக்சர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு லேட்டெக் எடிட்டர் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லேட்டெக் எடிட்டர்னால் என்னென்னு பார்த்தோம்னா, லேட்டெக்கோட டைப் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த லேட்டெக் எடிட்டர். லேட்டெக் எடிட்டர் வந்து நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டெக் ஸ்டுடியோ, டெக் மேக்கர், டெக்னிக் சென்டர், ஓவர்லீஃப், இந்த மாதிரி நிறைய எடிட்டர் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டெக் ஸ்டுடியோ எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுங்க தான் பார்க்க போகிறோம். இந்த எடிட்டர் ஒர்க் ஆகிறதுக்கு மிக்டெக் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் வேணும். அதையும் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிற இந்த வீடியோவில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நான் டைப் பண்ணுறது அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்கள். இந்த லிங்க் தான் மிக்டெக்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இதோட லிங்க்கை வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்து டவுன்லோட் பண்ணால் பண்ணிக்கோங்க. இதில் இந்த டவுன்லோட் போயிடலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் நிறைய இருக்கும். விண்டோஸ் ஆப்ஷன், மேக், லினக்ஸு. நம்ம இதில் எதை டவுன்லோட் பண்ண போகிறோம்னா விண்டோஸ் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஓகே, டவுன்லோட் கிளிக் பண்ணிடலாம். ஓகே, டவுன்லோட் பண்ணிடலாம். ஓகே, இது டவுன்லோட் ஆகட்டும். அடுத்து நம்ம என்ன டவுன்லோட் பண்ண போகிறோம்னா டெக் ஸ்டுடியோ. ஓகே, இதுவும் நான் அப்படியே டைப் பண்ணுறது பார்த்து டைப் பண்ணிடுங்க. ஓகே, இந்த ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிடலாம். இதில் வந்து டவுன்லோட் நவ் அதை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இதையும் டவுன்லோட் பண்ணிடலாம். ஓகே, நான் டவுன்லோட் பண்ண ஃபைலை இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. இப்போ ஒரு பாப்அப் விண்டோ ஷோ ஆகும். செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுக்கலாம். மறுபடியும் நெக்ஸ்ட், நெக்ஸ்ட், நெக்ஸ்ட். ஓகே, கடைசியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நான் வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே, ஃபைனலாக நெக்ஸ்ட் கொடுத்துட்டு செக் ஃபார் அப்டேட்டை எடுத்து விட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். கடைசியாக க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்தது டெக் ஸ்டுடியோவை ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. இதுலேயும் ஒரு பாப்அப் விண்டோ ஷோ ஆகும். இதில் கிளிக் நெக்ஸ்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்ஸ்டால். இதில் ஓகே, இது ஃபுல்லாக முடிஞ்சதும் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதில் டெக் ஸ்டுடியோன்னு டைப் பண்ணுறேன். இதில் போய் ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் எடுக்குது. நான் இப்போ வந்து இந்த ஃபைலோட ஷார்ட்கட் க்ரியேட் பண்ண போகிறேன். டெக் ஸ்டுடியோ சிம்பிளில் ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் ஷார்ட்கட் கொடுங்க. ஓகே, இப்படி பண்ணதுக்கப்புறம் நமக்கு டெக் ஸ்டுடியோ வந்து ஷார்ட்கட் இங்கே நமக்கு விண்டோ டெஸ்க்டாப்பில் வந்துடும். ஓகே, இதில் டபுள் கிளிக் பண்ணிடுவோம். ஓகே, ஒரு நியூ பேஜ் க்ரியேட் பண்ணிடலாம். ஓகே, இதில் ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் நான் க்ரியேட் பண்ணுறேன். டாக்குமெண்ட் கிளாஸ் ஆர்டிக்கிள். பிகின் டாக்குமெண்ட். ஓகே, நான் ஒரு சாம்பிள் ப்ரோக்ராமுக்காண்டி மட்டும் இதை வச்சுருக்கேன். ஓகே,
ஓகே, இப்போ ரன் பண்ணோம்னா நமக்கு இதோட அவுட்புட் வந்து ரைட் சைடு வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே அவுட்புட் கிடச்சிருச்சு. எடிட்டரில் எப்படி ப்ராஜெக்ட்கான கோடிங் டைப் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.